உங்க அப்பா இங்கதான் இருப்பாருன்னு சொன்னாங்க, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். எங்க உங்க அப்பாவையா காணோம்? 5 நிமிஷம் பேசுனதுக்கே கொளத்தூரி இந்த ஆட்டம் அடிச்சு பேசுனா அப்புறம் என்ன பண்றது? சட்டப்பேரவையில கூட்டத்தொடரும் போது தற்போதைய முதல்வர் முன்னாள் முதல்வர் ஒரு குட்டிக்காலம் போது விமர்சனம் பண்ணிருக்காங்க. அது எப்படி பாக்குறீங்க? அரசியல் விமர்சனம் சட்டசபையில பண்ணாம வேற எங்க பண்ண முடியும்? எதிர்கட்சியும் பதில் சொல்லட்டும், ஆளும் கட்சியும் பேசட்டும். அதனால தப்பு ஒண்ணு இல்லைங்க. ஒரு கடன் வாங்குறோம்னா அதன் மூலமாக ஒரு பொதுமக்களுக்கான சொத்து கட்டி உருவாக்கி அது பொதுமக்களுக்கு கொடுக்கணும். சொத்துனா என்னங்க? ஸ்கூலா இருக்கட்டும், ஹாஸ்பிட்டலா இருக்கட்டும், இல்ல ஒரு தொழில்நுட்பத்திற்காக ஒரு பெரிய நிறுவனமாக இருக்கட்டும், இதெல்லாம் பரம்பரையா இருக்கும். அதாவது இன்னொரு நெக்ஸ்ட் ஒரு 50 வருஷத்துக்கு 60 வருஷத்துக்கு இருக்கும். அந்த சமயத்துல மக்களுக்கு அதுல வேலை வாய்ப்பு கிடைக்கும், இல்ல படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். அதன் மூலமாக தொழில் அந்த இடத்துல வளரும். இல்ல அது சுத்தி இருக்கக்கூடிய இடத்துல ஹாஸ்டல்ஸ் கட்டுவாங்க, பிள்ளைங்க வரத்துக்கு போறதுக்கு டிரான்ஸ்போர்ட் பெருகும். இப்படியாக ஒரு சொத்து கிரியேட் பண்ணினா, கடன் வாங்கி கிரியேட் பண்ணா கூட அதன் மூலமாக எக்கானமியில பலதரப்பட்ட தாக்கம், நல்ல தாக்கம், கெட்ட தாக்கம் இல்லை, நல்ல தாக்கம் ஏற்பட்டு அதன் மூலமாக எக்கானமி வளரும். இது எல்லாரும் ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு தியரி. அதனால நான் கடன் வாங்கிட்டே போறோமே, கடன் வாங்கி அதன் மூலமா என்ன பண்றோம்ன்றதுதான் விஷயம். நீங்க சொத்து உருவாக்குறீங்களா, அதன் மூலமா கல்வி வருதா, அதன் மூலமா தொழில் வருதா, அதன் மூலம் வேலை வாய்ப்பு பெருகுதா, அதை பண்ணுங்க. அதனாலதான் மோடி ஐயா பாருங்க, ரோட கட்டுங்க, போர்ட்டை கட்டுங்க, ஏர்போர்ட்டை கட்டுங்க, மக்கள் வரட்டும், இல்ல பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டுங்க அப்படின்னு பண்றோம். சொத்து, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். நீ அதை பண்ணாம ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது இன்னைக்கு மக்கள் கையில பணத்தை கொடுத்துடுறேன், இவங்களுக்கு உயர்வை கொடுத்துடுறேன், அவங்களுக்கு சம்பளத்தை கொடுத்துறேன், இன்னும் 1000 பேர், இதை மாத்திரம் பண்ணிருக்கணும். ஆனா இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்ல, இதையும் பண்ணுங்க. உங்களுக்கு வசதி இருக்கும்போது பண்ணுங்க. வசதி குறைச்சலா இருக்கும்போது வாங்குற கடனை நல்ல சொத்து அமைப்பதற்கு செலவழிக்கணும்ங்கிறது தான் தத்துவம்.